அன்பு நேயர்களே வணக்கம். 8ஆம் தேதி சனிக்கிழமை. திருக்கண்ணபுரத்திலே மிகப்பெரிய விசேஷம். இப்போ அங்க மாசி உற்சவம் பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் தேதி மாலையிலே என்ன பெரிய விசேஷம் என்று சொன்னா, தங்க கருடன், அந்த கருடன் மீது ஆரோகணித்து வருகிறார் கருட சேவை. அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தங்க பல்லக்கு, சாயங்காலம் தங்க கருட சேவை. அதை பார்க்கறது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்க. அந்த மாசி மக உற்சவம் ஆரம்பிக்குது. அந்த விமானம், திருக்கண்ணபுரம் விமானத்துக்கு உத்பலாவதேகே திவ்யே விமானே புஷ்கரேஷனம் சௌரிராஜமகம் சதா சர்வாங்க சுந்தரம் என்னிட்டு சுந்தர பெருமாள், சௌரிராஜ பெருமாள். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் இந்த தலத்திலே உற்சவராக தலையிலே முடியுடன் அவர் இருப்பார். சௌரியங்கிறது முடின்னுட்டு அர்த்தம். இந்த அமாவாசை என்று அவர் விபீஷணனுக்கு நடையழகு காமிப்பார், கைத்தல சேவைன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலையுடன் முடி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அழகை, அந்த சௌரின்னு சொல்றோம் இல்லையா, சௌரியனா முடின்னுட்டு அர்த்தம். அந்த அழகை அன்றைக்கு நாம் தரிசிக்க முடியும். பிரயோக சக்கரம் வச்சிருக்கக்கூடிய பெருமாள் அவர். கிரீடத்துடன் ஆண்டாள் வலதுபுறம், பெருமாள் மணந்து கொண்ட பத்மாவதி தாயார் அப்படி என்று சொல்லக்கூடிய செம்பவாட அரசகுமாரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மாசி மக உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா திருமலை ராயன்பட்டினம் என்னட்டு கடற்கரைக்கு அவர் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் எங்கள் மாப்பிளசாமி வந்துட்டார் என்று கொண்டாடுகின்ற ஒரு மகா பெரிய உற்சவம் நடக்கும். அந்த உற்சவ பெருமாள் பார்த்தீங்கன்னா கன்னியாதானம் வாங்குவதற்காக கையேந்திய நிலையிலே சேவை அளிப்பார். திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப இஷ்டம். திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் நடந்த இடம். ஸ்ரீரங்கநாதர் கிட்ட போயிட்டு சதுர்வித நடையழகம் பார்க்கணும்னு நினைக்கிறார். நீ கீழே வீட்டுக்கு வாங்குறார். கீழே வீடுங்கிறது இந்த திருக்கண்ணபுரம் தான். பெரிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியிலே தெப்ப உற்சவம் ரொம்ப அபாரமா நடக்கும். அஷ்டாட்சர மந்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் வடிவமாக கையில முழுவதும் திரும்பிய அந்த பிரயோக சக்கரத்துடன் காட்சி அளிப்பார் இந்த பெருமாள். ரொம்ப அற்புதமான பேர். நீலமேக பெருமாள் என்று பெருமாளுக்கு பேர். சௌரிராஜ பெருமாள், கண்ணபுர நாயகி தாயாருக்கு பேர். நம்மாழ்வார் பாடி இருக்கிறார், பெரியாழ்வார் பாடி இருக்கிறார், ஆண்டாள் பாடி இருக்கிறார், திருமங்கை ஆழ்வார் பாடி இருக்கிறார், குலசேகர ஆழ்வார் தாலாட்டு பாடி இருக்கிறார். பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பண்ணார் இல்லைங்க, ராமருக்கு தாலாட்டு பாடுறார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்னட்டு இந்த தாலாட்டு இந்த இடத்துல பாடுறார். நம்மாழ்வார் பாடுறாரு, இந்த பெருமாளிட திருவடியில அடைந்து விட்டால் நிச்சயமா வைகுந்தம் தருவான் இவருடைய திருவடி. அவர் சொன்னாரு, நம்மாழ்வார் மலையப்ப சுவாமி கிட்ட போய் சொல்றாரு, புகழொன்றும் இல்லாத அடியேன் உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனேன்னுட்டு. ஆனா இங்க திருக்கண்ணபுரத்துல சொல்லுகின்ற பொழுது, சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து தரணியாளம் தனது அன்பர்க்கு அன்பாகுமே. நம்ம ஒரு மடங்கு வைத்தால் அந்த அன்பை பல மடங்கு திருப்பி தருவார். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்த அடி வணங்க அரங்கநகத்துயன்றவனே, காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, ஏவரிவன் சிலை பலவா ராகவனே ஏவரிவன் சிலை பலவா. ராமருக்காக பாடுற இந்த ஏவரிவன் சிலை பலவா. இந்த ஏவரிவன் சிலை பலவன் யார் எங்க போய் பார்க்கலாம்னு சொன்னா, திருவாலி திருநகர் பார்த்தீங்கன்னா அந்த ஏவரிவன் சிலை பலவன் சன்னதியே அந்த இடத்துல இருக்கு. ஆண்டாள் விட்டுடுவாளா? இவ்வளவு ஆழ்வார்கள் பாடும்போது, காட்டில் வெங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஒட்டாரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாயில் நீ கூடிடு கூடாலே. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி நான் கண்டுகொண்டேன் நாராயண நாமம் என்று சொல்றார். இப்போ இந்த அஷ்டாட்சர மந்திரத்துக்கு என்னதான் பொருள் அப்படிங்கிறார். இந்த அஷ்டாட்சர மந்திரம் அதை எல்லாம் சுருக்கணும்னா என்ன வரும் உங்களுக்கு? பிரணவம் வரும். பிரணவத்தை அப்படியே நம்ம மூணா பிரிச்சோம்னா அகாரம் உகாரம் மகாரங்கள் வரும். அகாரம் என்கிறது ஈஸ்வரன், மகாரம் என்கிறது ஜீவாத்மா, உகாரம் என்கிறது ஆச்சாரியன், உகாரம் என்கிறது உலகம், உகாரம் என்கிறது பிராட்டி. இப்படி பொருளை சொல்லலாம். இது மூன்றும் ஒன்றாக கூடினால் இந்த ஓம்காரம் என்கிற பிரணவம் வரும். இந்த பிரணவத்தை விரித்தால் திருமந்திரம், திருமந்திரத்தை விரித்தால் துவயம், துவயத்தை விரித்தால் சர்மசுலோகம், அதையெல்லாம் வித்திய உபனிஷதங்கள், பகவத்கீதை எல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் என்ன சாரமான பொருள்? இதுக்கு சாரமான பொருளை
ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு நாள் வீதம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்னா சுருக்கிட்டோம்னா என்ன பொருள் அப்படிங்கிறது திருமங்கையாழ்வார் இந்த திருக்கண்ணபுரத்துல காட்டுறார். என்ன சொல்றார், இந்த பாருப்பா, உன்கிட்ட அடைஞ்ச பிறகு இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொல்றவங்க கூட நான் இருக்க மாட்டேன். மற்றும் ஓர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன். அவன் என்ன குழப்பிடுவான், அவன் கூட இருக்க மாட்டேன். சரி, உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. உனக்கு அடிமைன்னு சொல்லல, உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. இது பிரதம நிலை, சரம நிலை, முதல் நிலை, நிறைவு நிலைன்னுட்டு வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா பகவானுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். இது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நீதி. ஒரு வைணவன் அவன் துன்பப்படுகின்ற பொழுது அவனை உதாசீனப்படுத்தி விட்டு நான் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தான் இதுல காமிக்கிறார். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒரு ஆளு கஷ்டப்படுறாருன்னு சொன்னா முதல்ல அவன் கஷ்டத்தை தீர, அப்புறம் பகவான் கிட்ட போகலாம். இதான் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. உனக்கு அடிமைன்னு சொல்லல, உன் அடியார். திருமந்திரத்தினுடைய பொருள் இதுதான். திருமந்திர பொருள் ஒரு ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, ஒரு வைணவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, ஒரு பாகவதரோடு கூடி இருப்பது, ஒரு பாகவதனுக்கு உபகாரம் பண்ணுவது, உபச்சாரம் பண்ணுவது, அவனுக்கு தொண்டு செய்வது இல்லையா? அடியார் தம் அடியார் தம் அடியார். எவ்வளவு அடியார சொல்றார் நம்மாழ்வார். திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்தம்மானே மற்றெல்லாம் பேசிலும். இதுக்கு நிறைய அர்த்தத்தை சொல்லலாம். அர்த்தத்தை சொல்லிட்டு ஏந்திச்சு போயிடலாம். ஆனா உற்றதும் அடியார்க்கு அடிமை. எப்படி அற்புதமான விஷயம். மதில் சூழ் சோலைமலைக்கு அரசே கண்ணபுரத்தமுதே என் அவலங்களையாய் ஆடுக செங்கீரை ஏழுலகம் குளையாய் ஆடுக ஆடுகவேன்னு பெரியாழ்வார் எல்லாரும் பாடி இருக்கிறாங்க. அதுல 4ஆம் தேதி அங்குரார்ப்பணத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் வீதி உலா வரார் மாசி பிரம்மோற்சவத்துல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில தங்க பல்லக்கு, ஒவ்வொரு நாளும் தங்க பல்லக்கு. மாலையில பாத்தீங்கன்னா வெள்ளி சேஷ வாகனம். சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை தவற விடக்கூடாது, இரவுல தங்க கருட சேவை. தங்க நாம் வைகுந்தத்திலே தங்குவதற்கு அந்த தங்க கருட சேவையை நாம் பார்க்க வேணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா உற்சவாதிகள் எல்லாம் இருக்கு. 13ஆம் தேதி மாசி மக தீர்த்தவாரி திருமலராயன்பட்டினத்துக்கு அங்க கிளம்புற. அப்படிப்பட்ட கண்ணபுரத்தம்மானுடைய அந்த கருட சேவையை மனதிலே நினைத்து கொண்டு அந்த நீலவேக பெருமாளை நித்தமும் நினைத்து நாம் சத்கதி அடைவோம், நற்கதி அடைவோம்.